இது மாதிரி நான் போகிறேன்னு சொல்லும்போது சோஷியல் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பசங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் நீங்கள் தான். எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொண்ணூத்தேழா? சரி, அப்புறம் புரியல. கேரண்டி? ஓ சூப்பரா. எனக்கு 73 முடிஞ்சு 74வது வயசு நடந்துட்டு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் இங்க சமுதாய பணி ஆரம்பிச்சது பார்த்தா சித்திரப்பாக்கத்தில் 1990லேருந்து நாங்கள் சங்கம் நடத்திட்டு இருக்கோம். சங்கத்துக்கு 36வது வருஷம், எனக்கு 26வது வருஷம். உங்களை மாதிரி குழந்தைலாம் வச்சு எங்கள் நகரில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்துவோம், பேச்சு போட்டியெல்லாம் நடத்துவோம். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் அந்தந்த இடத்துல முக்கியமாக இந்த சித்திரப்பாக்கம் ஏரியை எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க? இல்லைன்னா அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் காட்ட சொல்லுங்க. பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த ஏரியை பாதுகாத்த குரூப்பில் நாங்களும் இருக்கோம். நான் கிஷோர் சார் இதே மேடையில் வச்சு நம்ம ஏரி பாதுகாப்பு குழுக்கு ரூபா கொடுத்தோம் நாங்கள் அசோசியேஷன் சார். இன்றைக்கு போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்த நலச்சங்கங்கள் என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து இன்னைக்கு அருமையான ஒரு லேண்ட்மார்க் பார்த்தாங்க. இது பொது காரியத்தினால வந்தக்கூடிய ஒரு காரணம். ரொம்ப நேரம் பேசப்பட்டதில்ல, பயப்பட வேண்டாம் யாரும். ஸ்போர்ட்ஸ் சேர்ந்து நடந்ததுனால ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் நினைவு போனேன். எதுக்குன்னாக்க எக்காரணத்து கொண்டும் நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம டீம்ல சேர்த்துக்கல அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. அதுக்கு உண்டான முயற்சியை தொடரணும். 1967 இந்த பெரியவங்கெல்லாம் சொன்னாலே பழைய வருஷத்தை சொல்லி பேசுன மாதிரி நினைச்சுக்காதீங்க. நான் 10வது படிக்கும்போது ஸ்கூல் டீமுக்கு கிரிக்கெட் டீம் செலெக்ஷன் நடந்த போது என்ன செலக்ட் பண்ணல. டீம் செலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் கொடுப்பாங்க இல்லையா, கார்னர் ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல் விளையாடணும்னு. அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் எங்கள் ஸ்கூலில் நடந்த போது ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக போயிட்டு கடைசி வரலாம் அவுட் ஆகாமல் வெளியில் வந்தேன் நான். இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல் டீம்ல சேர்த்து கொடுத்தாங்க. என்னை ஸ்கூல் டீம்ல சேர்க்கலன்னு நினைச்சு நான் அந்த முயற்சி பண்ணேன்னு வைங்க, அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். அப்கோர்ஸ் ரியலான மேட்ச் அடுத்த ஸ்கூலோட நடக்கும்போது அதையும் சொன்னவங்களுக்குலாம் சிரிப்பா இருக்கும். பேட்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆகிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஸ்கூல் டீம்ல சேர்ந்தேன், அது முதல் நிகழ்ச்சி. 2வது, என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேல பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டே வச்சிருப்பாங்க. எல்லா ஸ்கூல்லையும் இங்கேயும் வச்சிருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ்ல நான் கலந்துருந்தேன் 2002. மேபி ஒரு 52 வயசு 51 வயசு. 5 பேர் ஓடினோம். 10 அடி போறதுக்குள்ள ஒருத்தருக்கு நிறுத்திட்டார் போலீஸ். சும்மா துப்பாக்கா வந்தேன். மீதி 3 பேர் என் முன்னாடி ஓடுறாங்க. நான் 4வது 100 மீட்டர்ஸ். இருந்தாலும் 3 பேர் போனால் நம்ம எதை கொண்டு போய் தொட்டுடுவோம் அப்படின்னு நானும் ஓடுறேன். ஒரு 15-20 அடி இருக்கும்போது 3வது போனவர் கீழே விழுந்துட்டாரு. நான் 3rd போயிட்டேன். இதே மாதிரி மேலே 3வது நிற்க வச்சு ஒரு தட்டு பிரைஸ் கொடுத்தாங்க. என்ன சொல்லுங்க, நமக்கு பின்னாடி யார் ஓடுறா முன்னாடி யார் ஓடுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. நாம ஒரு போட்டியில கலந்துட்டா நாம போய் எல்லையை தொடரணும். அவ்வளவு. இது ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கக்கூடிய 2வது எக்ஸாம்பிள். எங்க பசங்களோட வாய்ப்பு கிடைச்சாலும் நான் இதை ஷேர் பண்ணுவேன். ஏன்னா டோன்ட் லுக் அட் அதர்ஸ், யூ கீப் யுவர் கோல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு எதை தொடரணுமோ அதை போங்க. அதே மாதிரி படிப்பு, சுதந்திரம் சுதந்திரம்ன்றாங்க. சுதந்திரம்னா என்ன? படிப்புல நிறைய இருக்கு. அதை வாங்குறதுக்கு முன்னாடி பட்டவனுக்கு பேச்சு உரிமை கூட கிடையாது. நீங்க என்ன பேசணும்னு நீங்க டிசைட் பண்ண முடியாது. இன்றைக்கு முக்கியமான நாள். ஏன்னா இங்க இருக்கிறவங்க இன்க்ளூடிங் நீ சுதந்திரத்திற்கு அப்புறம் பிறந்தவர்கள் இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் ஆள் நினைக்கிறேன். யாருமே 80 வயசு இல்லை. அப்போ நீங்க என்ன படிக்கலாம், நீங்க என்ன விளையாட்டு விளையாடலாம், எதெல்லாம் நீங்க
கேரிபர் இருக்குது, அதை முன்னுக்கு வரலாம். அதெல்லாம் டிசைட் பண்ணுற உரிமை உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்ச சிறு சிறு பணிகளை உங்கள் தெருவுக்கு, உங்கள் வீட்டுக்கு, குறிப்பாக வீட்டுக்கு செய்யணும், அப்பா அம்மா செய்யணும். ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனோடனே 10வது 12வது படித்தவங்களோட மெயின் எய்மு ஃபாரினில் போய் படிக்கணும், எல்லாம் பண்ணணும். பொண்ணு பிள்ளையோட ஃபாரினில் போய் படித்தாங்க, எல்லாம் மறைஞ்சிட்டியோ. அப்பா அம்மாவையும் கடைசி வரையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது பிள்ளைகளாக உங்களது கடமை. நாங்கள்லாம் அந்த 12 நாள் அந்த திருப்தியில் வாழ்ந்துருக்கோம். இதோட உங்களை அதிக நேரம் காக்க விரும்பாமல் மீண்டும் திரு கிஷோர், பிரின்சிபல் மேடம், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட், உங்கள் எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சார், போஸ்ட்